நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடந்துட்டு இருக்கணும்னு ஆசை. ஆனால் நடக்குதா? அதனால தான் கண்ணதாசன் போட்டார், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு அப்புறம் எங்கெங்க கடவுள்? நினைக்காதது நடக்கும். அப்போ நம்ம சொல்லி நம்ம நினச்சி எதுவும் நடக்கலை. நமக்கும் மேலே ஒருவன் அடி, அவன் நாளும் தெரிந்த தலைவன் அடி. அவன் நடத்துகிறான், நாம் வெறும் கருவி. ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆசை பாருங்களேன், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும். நடக்கலைன்னா அவ்வளோதான், ஒரே கோபம், ஒரே வருத்தம். என்னங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வடிவமைக்கிறதா இருந்தால் எல்லாரும் எப்படி வடிவமைச்சிடும்? இந்த உலக பணக்காரர் யாரோ அவர் தான் நம்ம. அப்படி தானே எல்லாரும் உலக பணக்காரர்களாக இருக்கலாமே. எல்லாரும் அதுதானே ஃபஸ்ட்டு எய்மே, முதல் நோக்கமே. எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும்ட்டாங்க ஆசை. நல்லதே நடக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நடக்குதா? இல்லை. எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. உடனே வருத்தம், உடனே வேதனை. எடுத்தவன அம்புகள் கடவுள் மீது பாயும். இந்த கடவுளை நான் எப்படியெல்லாம் கும்பிட்டேன், இப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணேன், எவ்வளோ நம்பிக்கையாக சின்ன வயசுலேருந்து அப்படி உருகி உருகி வணங்கினேன். இந்த கடவுளுக்கு கண்ணே கிடையாதுப்பா. எப்படி சோதிக்கிறான் பாரு, எப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறான் பாரு, இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா? கடவுள் எது செஞ்சாலும் நன்மைக்கு தாங்க. அந்த பக்குவம் இருக்கணும். உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும். உங்கையில் என்னை ஒப்படைச்சிட்டேன், நீ எனக்கு கெட்டது செய்வியா? ஏதோ அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். நீ செய்கிறது எனக்கு இப்போத்துக்கு புரியலை. வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் கஷ்டம் வரட்டுங்க, கடவுள் இருக்காருங்க. அவர் எல்லாமே நம்ம செய்கிறது நல்லதுக்காக தாங்க.